வணக்கம், நான் டாக்டர் பாமாசுக்குமார் பேசுறேன். எக்ஸாம் சமயத்துல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். ஒன்னு அல்சர் வரும், அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா தலைவலி வரும். இந்த தலைவலி எதனால வருது அப்படின்னா டிஎம்ஜே டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூக்கம் இல்லாம அதிகமா பல்ல கடிக்கிறதுனால இந்த ஹெட்டேக் வரும். இந்த டிஎம்ஜே பெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நெத்தி பொட்டுல இருந்து கழுத்து வரைக்கும், ஸோ இந்த பகுதி ஃபுல்லா ஒரு சைடோ ரெண்டு சைடோ இந்த ப்ராப்ளம் வரும். இது எதனால வருது அப்படின்னு பாத்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன். குறிப்பா எக்ஸாம் சமயத்துல நம்ம அதிகமா தூக்கம் இல்லாம ரொம்ப நேரம் படிக்கிறப்ப இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்னால வரும். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நைட் கிரைண்டிங், தூங்குறப்ப பல்ல போட்டு கடிச்சுக்கிறது. அப்படி கடிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டுக்கு அதிகமான லோடு போறப்ப இந்த ஜாயிண்ட சுத்தி இருக்க லிகமெண்ட்ல இருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும். மூணாவது என்ன அப்படின்னா பல்ல ஒரு பக்கம் எடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணாம ரொம்ப நாளா ஒரு சைடே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஜாயிண்ட்டுக்கு அதிகமா லோடு போறதுனால இந்த நெத்தி பொட்டுல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா பெயின் வரும். இப்ப இந்த ஜாயிண்ட் பெயின், ஒத்த தலைவலி இதெல்லாம் எப்படி சரி பண்றது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை ஈஸியா சரி பண்ண முடியும். நிறைய பேர் சிடி எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்துட்டு அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்றப்ப வருவாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஜாயிண்ட வந்து டிமார்கனைஸ் பண்றது, அதாவது நார்மலைஸ் பண்ணி வைக்கிறது மூலமா, ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி நார்மலைஸ் வைக்கிறது மூலமா சரி பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு மசில் எக்ஸசைஸ் சொல்லி தரது மூலமா இதை சரி பண்ண முடியும். மூணாவது ரீசன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிறது மூலமா அதை சரி பண்ண முடியும். நாலாவது என்ன அப்படின்னா இப்ப லேசர், லோ லெவல் லேசர் தெரப்பி அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த லேசரை வச்சு நம்ம மசாஜ் பண்றது மூலமா நார்மலா கொடுக்குற மசாஜை விட லேசர்ல கொடுக்கறப்ப அது இன்டெப்தா போய் உள்ள இருக்க லிகமெண்ட், மசில், ஜாயிண்ட் வீடு வரைக்கும் ஆக்ட் பண்றது மூலமா இந்த டிஎம்ஜே ப்ராப்ளம் இல்லாம ஹெட்டேக் இல்லாம பேஷண்ட்டை கன்வீனியன்ட்டா வச்சுக்கணும்.